மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைப்பு என்பது நம்மளுடைய பாரதிய பாசிச ஜனதாதளத்தினுடைய 10 வருஷ காலங்களுடைய அவலங்களை எடுத்துரைக்க வேண்டும், மக்களிடத்தில் சென்று சொல்ல வேண்டும் நீங்கள் எல்லாம் என்பதுக்கான ஒரு உரிமை மாநாடு. இது தமிழகத்துக்கான உரிமை மாநாடு. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. பாசிச பாரதிய ஜனதா கட்சி மதத்தின் பெயரால் ஒரு பயத்திலேயே இந்தியாவை வைத்திருக்கிறது. 10 வருட காலங்களாக அவருடைய சாதனை கேட்டு ஓட்டு கேட்குவதற்கு அவருக்கு எந்த தகுதியும் இல்லை, எந்த வக்கும் இல்லை. நம்மளை ஒரு பயத்தில் சாதி மத என்ற ஒரு வேறுபாட்டை ஏற்படுத்தி நம்மளுடைய பயத்திலே அவர்கள் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நம்மளுடைய அவர்கள் இந்து இந்து என்று சொல்லி இந்தின் பெயரால் இந்துக்கள் என்ற பெயரால் ஆட்சி நடத்துகிறார்கள். ஏன் நாமெல்லாம் இந்துக்கள் இல்லையா? நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் தான் நம்முடைய முதல்வர், உங்களுடைய முதல்வர் ஆட்சியில் தான் எல்லா கோயில்களுக்கும், நம்முடைய கோயில் அத்தனை கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்து நம்முடைய இந்துக்களுக்கும் நம்முடைய மகளிருக்கும் பெருமை சேர்த்தவர் உங்களுடைய முதல்வர் என்பதை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். நாம தான் இந்து என்ற பெயரால் பாசிச இந்த பாரதிய ஜனதா ஆட்சி இந்த பயத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் நீங்கள் 10 வருடங்களாக உங்கள் சாதனையை கேட்டு ஓட்டு கேளுங்கள். 10 வருடங்களாக என்ன மக்களுக்கு செய்தீர்கள்? இளைஞர்களுக்கு என்ன செய்தீர்கள்? மகளிருக்கு என்ன செய்தீர்கள்? வேலைவாய்ப்பு எவ்வளவு தேடி கொடுத்தீர்கள்? இளைஞருக்கு என்ற அந்த கோரிக்கையை வைத்து ஓட்டு கேட்க தில்லை திராணி இல்லாத அரசுதான் பாசிச பாரதிய ஜனதா ஆட்சி என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக அவர்களை வன்மையாக கண்டிக்க விரும்புகிறேன். நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். நாடாளுமன்றத்தில் நான் செய்த பணியின் போது நம்முடைய தமிழ்நாட்டுக்காக எதிராக எப்பொழுதெல்லாம் இந்த பாசிச பாரதிய ஜனதா ஆட்சி சட்டங்களை கொண்டு வருவதோ முதல் குரலாக நாம் இரண்டாவது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட ஓங்கி ஒழிக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக நான் ஏனென்றால் எனக்கு குடித்திருக்கிற டைமே 5 நிமிடம் சொன்னார்கள், ஒரு 2 நிமிடம் எச்சா எடுத்துக்கிறேன். நான் நாடாளுமன்றத்தில் வேளாண்மைக்கு விவசாயிகளுக்கு எதிராக வேளாண்மை சட்டத்தை கொண்டு வந்த போதும் சரி, சிறுபான்மைக்கு எதிராக குடியுரிமை சட்டத்தை கொண்டு வருவதும் சரி, நாங்கள் 2 தடவை நாடாளுமன்றத்தை முடக்கிய பெருமை நம்முடைய தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களே சேரும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எதிராக எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் முன்னின்று போராடக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் தான் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த நம்முடைய கழக தோழமை கட்சி உறுப்பினர்களை சேர்த்து 38 நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் அப்படி ஒருபோதும் நாங்கள் தமிழ்நாட்டுக்காக எதிரான சட்டங்களை எப்பொழுது கொண்டு வந்தாலும் முன்னின்று போராடி வெற்றிவாக சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக வேளாண் சட்டத்தை திரும்ப பெற்றிருக்கிறார்கள், குடியுரிமை சட்டத்தை கிடப்பில் போட்டிருக்கிறார்கள். நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், எல்லோரையும் ஒரு பயத்தில் வைத்து ஆட்சி நடத்தி எப்படியாவது இந்த ஆட்சியை நாம் திரும்ப பெற்றுவிடலாம் என்று கனவு காண்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வட மாநிலங்களிலேயே மக்களின் புரட்சி திரும்பி விட்டது. மக்களாக ஓட்டு போடுவதற்கு தயாராகிவிட்டார். இதுதான் உண்மை. மீடியாவில் நீங்களாம் பார்க்க வேண்டும். மீடியாவே தவறு செய்கிறது. மீடியா அங்கு நடக்கின்ற அத்தனை செய்திகளையும் ஒளிபரப்பதற்கு தயாராக இல்லை. நல்ல ஊடக நண்பர்களே, நீங்கள் வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக்கிலும் போய் பாருங்கள். மக்கள் புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இவிஎம் விசிலுக்கு எதிராக இவிஎம் விசிலில் குளறுபடிகள் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி அதற்கு எதிராக புரட்சி செய்கிறார்கள். இப்பொழுது விவசாயிகள் 5 மாநிலங்களில் புரட்சி செய்து டெல்லிக்கு வருவதற்கு அனுமதி கொடுக்காமல் அவர்களை புறக்கணித்துக் கொண்டிருக்கிற அரசுதான் பாரதிய ஜனதா ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் அவர்களை வன்மையாக கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி ஒவ்வொன்றாக நம்முடைய தமிழ்நாட்டுக்காக எதிரானதும் சரி, ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும் எதிராக ஆட்சி செய்வதுதான் அவருடைய சாதனை என்பதை நீங்கள் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லுங்கள். குறிப்பாக நம்முடைய விலைவாசிகள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது. நம்முடைய 2014 காங்கிரஸ் ஆட்சி விட்டுக் கொடுக்கும் போது விலைவாசியை மக்களிடம் எடுத்துச் சொல்லுங்கள். கண்டிப்பாக எடுத்துச் சொல்ல வேண்டும். இப்பொழுது பெட்ரோல் டீசல் விலை என்ன என்பதை எடுத்துச் சொல்லுங்கள். பெட்ரோல் டீசல் விலை ஏறினால் தான் விலைவாசி ஏறிவிட்டது என்பதை நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் என்ன சாதனை செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சாதனையுடைய எதிர்ப்பு சாதனைகளை நீங்கள் எடுத்து மக்களிடத்தில் ஒரு கோரிக்கையாக வைக்க வேண்டும். நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் சிறப்பான ஆட்சி நடத்தி இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு முதலமைச்சராக இந்தியாவின் முதலமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக திட்டங்களை எல்லாம் நம்முடைய எனக்கு முன்னால் பேசினார்கள். அதை பேசினால் நேரம் கடந்து போய்விடும். என்னை பொறுத்தவரை நான் ஒவ்வொரு திட்டங்களையும் நான் நாடாளுமன்றத்தில் பேசும்போதும்
நான் அவருடைய அமைச்சரிடத்தில் சென்றும் போராடித்தான் வாங்கியிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். போராடி வாங்கிய திட்டங்களிலேயே நம்முடைய தேஜாசிரியர் நம்முடைய திண்டுக்கல்லில் நின்று சென்றது, ஒட்டந்தரத்தில் அமிர்தாசை நின்று செல்வதற்கும், கொடைரோட்டில் 4 நிலையில் நின்று செல்வதற்கும் கடுமையாக போராடித்தான் அந்த வெற்றியை நான் பெற்றிருக்கிறேன். ஒரு நாடாளுமன்ற எதிர்க்கட்சியை வஞ்சிக்கிறார்கள். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு என்ன தகுதி இருக்கிறதோ அந்த தகுதியை அங்கே நம்முடைய நாடாளுமன்றத்துடைய எதிர்க்கட்சிகள் சீர்குலைக்கிறார்கள், அவருடைய குரல் வலையை ஒடுக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் கண்டனக்குள்ளாக பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னுடைய அந்த முயற்சியிலும் கூட நான் நம்முடைய சத்திரப்பட்டி, ஆயக்குடி, தாளையூத்து, பழனியில் 4 மேம்பாடுகளுக்கும் நான் அனுமதி வாங்கியிருக்கிறேன். அது இல்லாமல் திண்டுக்கல் நம்முடைய பள்ளியிலிருந்து மேலே கொடைக்கானல் செல்வதற்கு கேபிள் கார் வசதி நான் அனுமதி பெற்றிருக்கிறேன். அதிலிருந்து நம்முடைய பள்ளியிலிருந்து கொடைக்கானல் செல்வதற்கும், வத்தலக்குண்டிலிருந்து மேலே நம்ம பெருமாள்மலை செல்வதற்கும் ரோடுகளை அகலப்படுத்துவதற்காக டிபிஆர் வசதி வாங்கியிருக்கிறேன். அது இல்லாமல் பாலகிருஷ்ணாபுரம் மேம்பாலம் அந்த கிடப்பில் போட்டிருந்தார்கள். நம்முடைய எல்லா கழக உடம்புறுப்புகளும் ஒன்றியச்சாடு உதவியோடு பாலகிருஷ்ணாபுரம் மேம்பாலம் மக்கள் பயன்பாடு வருவதற்கு நாம் முழு முயற்சி எடுத்திருக்கிறோம். அது இல்லாமல் சீலப்பாடியில் ஒரு மேம்பாலமும், ராஜகாப்பட்டியில் ஒரு அண்டர்பாஸும், நம்மளுடைய காக்காத்தோப்பு வேடசந்தூரில் ஒரு மேம்பாலமும், நம்முடைய திண்டுக்கல் மதுரையிலிருந்து திண்டுக்கல் திண்டுக்கல் வருகிற கிராஸில் ஏடுபி பக்கத்தில் ஒரு மேம்பாலமும் நான் அனுமதி பெற்று அந்த டிபிஆர் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இதை எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு கூட போராடித்தான் இதை பெற முடியும் தவிர அவர்களாக விரும்பி கொடுக்கவில்லை. இப்படி ஒவ்வொன்றாக நம்முடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக போராடி நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். நம்முடைய மக்களுடைய எதிரான ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நீ மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் உங்களுடைய தொகுதியில் வார்டு வாரியாக நம்மளுடைய மக்களுக்கு எதிரான ஆட்சி, மகளிருக்கு எதிரான ஆட்சி, ஒரு சிலிண்டர் விலை சொன்னாலே போதும். நீங்க நம்முடைய 2014 நம்ம விட்டு சென்ற பொழுது சிலிண்டருடைய விலை அன்னைக்கு 300 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 1000 தாண்டி இருக்கிறது. அந்த சிலிண்டருடைய மானியத்தை அகற்றி விட்டார்கள். இன்னும் அவருடைய ஆட்சிக்கு வந்தால் ஒன்றே ஒன்று பதிவு செய்கிற விரும்புகிறேன், நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அந்த குறிக்கோளோடு அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி வறுமையானால் அந்த ஆட்சி கண்டிப்பாக ஒரு ராணுவ ஆட்சி மாதிரி தான் இருக்கும் என்பதை நீங்கள் எல்லோருக்கும் புரிய வைக்க வேண்டும். அப்படி அவர்கள் வந்துவிட்டால் கண்டிப்பாக இந்தியாவுடைய ஜனநாயகமே பாதிக்கப்படும் என்பதை நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். எடுத்துச் சொல்லி வருகின்ற தேர்தலில் நம்முடைய முதலமைச்சர் சொன்னது போல நமக்கு 2 அமைச்சர் இருக்கிறார்கள், தென்பாண்டி சிங்கம் இருக்கிறார்கள். அவர் ஒரு தடவை நம்ம தொகுதியை சுற்றி வந்தாலே போதும், அவர் சொன்ன வாக்குறுதியை மீறுவதாக சரித்திரமே இல்லை. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக வந்த பிற்பாடு ஊராட்சியை பொறுத்தவரை ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். குடிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும், ட்ரைனேஜ் பிரச்சனையாக இருக்கட்டும், ரோடு வசதியாக இருக்கட்டும், அனைத்து பிரச்சனைகளும் தீர்வு காணுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். உணவுத்துறை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. மகளிர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். உணவுத்துறை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ரேஷன் கடையில் தரமான பொருட்கள் வழங்கப்படுகின்றன என்பதெல்லாம் நீங்க எடுத்துச் சொல்ல வேண்டும். எடுத்துச் சொல்லி வருகின்ற தேர்தலில் நாடு நமதே 40 நமது என்ற சாதனை படைக்க வேண்டும். நம்முடைய தென்பாண்டி சிங்கம் யாரை கை நீட்டுகிறார்களோ அந்த வேட்பாளரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். அமோக ஓட்டு வித்தியாசத்தில் கடந்த தடவை நின்ற வேட்பாளரை விட அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றார் என்ற சாதனை நீங்கள் படைப்பீர்கள். அந்த தகுதி உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் நாளைக்கே சென்று மக்களை சந்தியுங்கள், மக்களிடத்தில் எதிர்ப்பலைகளை தெரிவிங்கள், நம்முடைய முதலமைச்சருடைய திட்டங்களை எடுத்துச் சொல்லுங்கள். தானாக ஓட்டு உங்களை வந்து சேரும். ஏனென்றால் நமது ஆட்சி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா நலன்களும் பெறும் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. தேர்தல் நேரம் வரும்பொழுது நம்முடைய கட்சியிலே நம்முடைய ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும், நம்மளுடைய வேற்றுமை இருக்கக்கூடாது, அண்ணன் தம்பியாக இருந்து செயல்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உறுதி செய்ய எனக்கு பின்னாடி நம்முடைய மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சர்கள் பேச இருக்கிற காரணத்தினால் இதோடு என்னை உரையை முடித்துக் கொள்கிறேன். நாளையிலிருந்து உங்களுடைய பணியை துவங்குங்கள். நம்முடைய அமைச்சருக்கு நீங்கள் வலதுகரமாக இருந்து செயல்பட்டு அவருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று உங்களை பொற்பாதங்களை தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.